ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் சில டைம் ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு, ஆசைப்பட்ட உறவுலாம் சில நேரம் பேசாமல் வழிகளை தந்துட்டு போவாங்க. இப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசை வச்ச உறவு, நீங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பின உறவு பேசாமல் வழிகளை தந்துட்டு போனாங்கன்னா அவங்க பின்னால் ஓடி மட்டும் போகாதீங்க. அவங்கள தேடி வர வைங்க. கண்டிப்பாக இது 3 செயலை செய்தாலே அவங்க உங்களை தேடி வருவாங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நேசித்த உறவு, ரொம்ப ரொம்ப அன்பு வச்ச உறவு திடீர்னு பேசாமல் வழிகளை தந்துட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம், என்னடா இவங்க இப்படிலாம் வழிகளை தாராங்களே, நம்ம என்ன தப்பு பண்ணணும், ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி நினைப்போம். நினைக்கிறீங்களா? நினைக்கிறீங்க தானே? இப்படி ஆசைப்பட்ட உறவு பேசாம வழிகளை தந்த உடனே நம்ம பண்ணக்கூடிய முதல் தப்பு என்ன தெரியுமா? அவங்க பின்னால ஓடி போறது. ஏன்னா பேசாம இருக்க முடியறதில்ல. என்கிட்ட பேசு 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 அப்படின்னு சொல்லிட்டு பின்னால ஓடி போய் பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நிற்போம். இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. பின்னால ஓடி போகாதீங்க. இந்த 3 செயலை மட்டும் நீங்க செய்யுங்க. கண்டிப்பா அவங்க உங்க அன்பை புரிஞ்சிட்டு அவங்களே தேடி வருவாங்க. இது உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஏன்னா உங்க தன்மானமும் காப்பாற்றப்படும். முதல்ல இவங்க பேசாம இருக்கிறது என்ன அப்படின்னா, நான் இதுல ரொம்ப ஒன்றும் டீப்பா சொல்ல விரும்பல. 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கேன். ஒன்று என்ன அப்படின்னா, மனக்காயங்கள் ஏற்பட்டு பேசாம விலகி போகலாம். இல்லைன்னா நம்ம பேசாம தான் இருந்து பார்ப்போமே, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போமே. நம்மளை பின்னால அலைய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில நபர்கள் வந்து அவங்க அன்பு எவ்வளோ நம்ம அவங்க மேலே வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணதுக்காகவும் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம இல்லைன்னா அவங்களால வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்கும். இதனாலையும் அவங்க பேசாமல் வழிகளை தரலாம். மேபி வேற யாராவது அவங்களுக்கு புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆனாலும் வழிகளை தரலாம் பேசாமல். இப்போ இப்படி பேசாமல் இருக்கிறவங்க பேச வைக்க 3 செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்க வந்து பேசாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்னன்னா பின்னால் போய் கெஞ்சிட்டு இருக்காதீங்க. ஒரு தன்மானத்தை இழக்காதீங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தணும். உங்கள் வளர்ச்சியை மேம்படுத்தணும். 1. 2வது மௌனமாக இருங்க. மௌனம் அவ்வளோ பெரிய சக்தி அப்படின்னு சொல்லுவேன். 3வது பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்த்து தான் அவங்க வரணும். அதனால் நீங்கள் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக தான் வாழ்வேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. இன்னொன்று, அவங்கக்கிட்ட அன்பாக இருக்கிறத நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்காக ஓடி ஓடி போகணுன்னு இல்லை. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்மைல், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவ்வளோதான். அப்படிங்கும்போது ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அவங்க வந்து உங்களை தேடி வரலாம். இல்லை அப்படின்னா அது உண்மையாக நேசித்த உறவு இல்லைங்க. இன்னொரு உறவு வந்திருக்கனாலையும் போயிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் உங்கள் உறவு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக உங்களை விட்டு கலத்தி விட்டுட்டும் போயிருக்கலாம். ஓகேவா? எது நடந்தாலும் வாழ்க்கையில் நல்லதுக்கு அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க. எல்லாமே வாழ்க்கையில் கடந்து போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பாய், see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் பாய், see you.